ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த என்னுடைய ப்ரைம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க, கால்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு வியூவில் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. அதை மாற்றிக்குங்க. நீங்கள் அதை மாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கும். அதாவது இப்போ நம்ம பண்ணுற வியூ சரியா இல்லையா, நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு சப்போர்ட்டும் சரி. அவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸும் அவங்களுடைய வியூஸும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய கலந்துரையாடல் வந்து நிறைய ஓடிட்டுருக்கோம் அந்த ப்ரைம் குரூப்பில். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த நிஃப்டி 50 காலையில் இந்த ஒரு மேலே வந்து டாப்பர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா. அது ஆக்சுவலி இது வந்து என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா கிட்ட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சாலிடாக க்ரீன் கலர் கேண்டிலுக்கு அதே பையர்ஸ் டாமினேட் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னென்ன அந்த இடத்துல பையர்ஸ் வந்துட்டாங்க, நமக்கு வந்து கண்டினியூ மேலே போகுன்ற எசம்ஷன் இருக்கும். அப்போது இங்கேருந்து பையிங் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய எஸ்எல்ஸில் எங்கே இருக்கும், இது கீழே சம்வேர் எங்கன்னா எஸ்எல்ஸ் போட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக குறிப்பிட்டிருக்காரு. சூப்பர், நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ரைட்டுங்களா? சரி, டார்கெட் எது வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்து டார்கெட் இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். புரிஞ்சுங்க, இது வந்து டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. நாலேஜ் பர்பஸ் நீங்களும் அந்த மாதிரி கைட் பண்ணி கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணிங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட இப்போது ஜஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போது 8 மணி 58 நிமிஷம் 57 நிமிஷம் ஆகுதுச்சிங்களேன். இப்போ 8 மணி 50 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு என்னோடய வியூனா ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூ இங்கே மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். 411 412 வரல மார்க்கெட் போயிருக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஓகே, சப்போஸ் நேரத்தில் பிளான் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எஸ்எல் இங்கே கொடுத்தாகணும். இந்த இடத்துல வந்து நான் எஸ்எல் கொடுக்க மாட்டேன், ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அகைன் மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே போச்சுன்னா ஓகே, திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுங்க, ஒரு 2 டார்கெட்டை எடுத்துக்கணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ விஷயம் புரியாதவங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கால் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டிப் கொடுப்பீங்க, அது மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து டார்கெட் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸாக்ட்லி 412 லெவலிலும் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஜஸ்ட் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த ட்ரேடிங் சைக்காலஜியை பற்றிய ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்டில் நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கிறோம். என்ன தான் பேசினாலும் வந்து அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுவாங்க. இந்த சைக்காலஜி பற்றி பேச மட்டும் யாரும் வந்து அதை மனசில் உள் வாங்கிட்டு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஸ்டாப் லாஸ் போடுங்க, அதே மாதிரி டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சொல்கிறது ஈஸி. அதை எப்படி கையாளுதல் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் வந்து சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுங்கள், எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து சொல்கிறது ஈஸி சார். இது அதில் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, எப்படி அது அப்ளை பண்ணுறது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு செயலும் வந்து நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சா கஷ்டம் தான், நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சா முடியாது. அப்போது நம்ம அந்த ஒழுக்கத்தை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட நாட்கள் 48 நாள் 21 நாள் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மனசு அவ்வளோ ஈஸியாக, மனிதனுடைய மனம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதையும் ஏற்றுக்காது. இப்போ யாருன்னா சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் சொன்னால் கூட அடப்போட நம்ம சொல்லிட்டு போகிறான், அவனா சொல்கிறது ஒன்று செய்து நல்லா மேலால் முடியாது, அதில் நம்மளால் முடிஞ்சது சொல்கிறதா நல்லா வேஸ்ட்டாலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் எதுவும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணதுனால அது உண்மையிலே அப்படி தான், அவங்களுக்கு வேலையும் செய்யாதது. சரி, முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே நம்ம அப்படின்னு யார் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி மூவ் வைக்கிறாங்களோ அவங்களால தான் வந்து அந்த எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மிச்சப்படி எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும், அந்த 48 டேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணணும் நீங்கள். அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி எவ்வளோன்றதை ஃபஸ்ட் டிசைட் பண்ணிங்க. அந்த எந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுது டிசைட் பண்ணிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன். அந்த 10 லைன் ட்ரா பண்ணி ஒரு பிரேக் அவுட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு மினிமம் வந்து 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். 4 ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் பிரேக் அவுட்டுக்கான ஒரு முயற்சியில் ஏற்பாடு பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இதில் 1:3 டார்கெட் இருக்குது. ஓகே, சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து மோஸ்ட் ஆஃப் 5வது ரெசிஸ்டன்ஸு கீழே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற சுச்சுவேஷன் வரும். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்கிறேன் அவனு. இப்போ நான் வந்து 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்க 10 லைன் ட்ரா பண்ணிவிட்டு சார் நான் பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறேன். ட்ரேட் எடுத்து எனக்கு வந்து எஸ்எல் அடிக்குது. அப்போது எத்தனை டைம் 10 டைம் ட்ரேட் எடுத்தால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 7 டைம் வந்து டார்கெட் கொடுக்குது. மிச்சம் 3 டைம் பார்த்திங்கன்னா இதுவும் ரெசிஸ்டன்ஸை மாதிரி திரும்ப கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு 10ல் 7 டைம் வின் ஆகுது இந்த ஸ்ட்ராட்டஜி.
அப்போ என்ன பண்ணுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சு எக்ஸாம்பிள். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த 48 டேஸ், இந்த 21 டேஸ் ஏதாச்சும் அட்லீஸ்ட் உங்களால் ரொம்ப 48 டேஸ்லாம் எங்களால் முடியாது சார் அப்படின்றவங்க இந்த 21 டேஸில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 21 ட்ரேடிங் டேஸ், 21 நாளில் சாட்டர்டே சண்டே சேர்த்துக்க போகிறீங்க. 21 ட்ரேடிங் டேஸ், அதில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த 10க்கு 7 வின் ஆகிற ஸ்ட்ராட்டஜி, மேபி 7 8 ஆகலாம், மேபி இல்லை 6 கூட ஆகலாம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை சார். 10க்கு 6 தான் சார் சக்ஸஸ் ஆகுது, 4 ஃபெயில் ஆகிடுது அப்படின்னு கூட வச்சுங்க. அதாவது 1:3 ஸ்ட்ராட்டஜி. எனக்கு வந்து 10ல் 6 தான் சார் வின் ஆகுது, 4 ஃபெயில் ஆகுது, தப்பே கிடையாது. சம்டைம்ஸ் 7 இருக்காது சார், ஓகே சரி சார். ஒஸ்ட்டு கேஸ் எனக்கு வந்து 10ல் 5 தான் ஒர்க் ஆகுது, சரிப்பா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக முறைப்படி 21 நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வேளை அந்த ஸ்ட்ராட்டஜியை 21 நாள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னால் இந்த 21 நாள் கடைபிடிக்க முடியல சார், என்னால் அவ்வளோ பேஷன்ஸ் இல்லை, எனக்கு முடியல அப்படின்றவங்க நீங்கள் அடுத்த நகருக்கு போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கலாம். ஏன்னா 21 நாள் என்ன பண்ண முடியல சார்ன்றதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, நீங்கள் பணம் சம்பாதிக்க நெருக்கடியாக இருக்கலாம், ஏதாச்சும் பிரச்சனை, ட்ரேடிங் பண்ண முடியாது, ஒரு 4 நாள் ட்ரை பண்ண சார், அதுக்கப்புறமா என் மனசு வந்து தெளிவாக திரும்ப ஏதாச்சும் பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களால் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா எதையோ சொல்கிறாங்க நிறைய, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். அது ஒரு நாளைக்கு 50,000 சம்பாரிச்சேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லேன், யாரோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் இன்றைக்கி 50,000 சம்பாரிச்சேன், நான் இன்றைக்கி 1,00,000 சம்பாரிச்சேன், நான் இந்த கார் வாங்கினேன், நான் அந்த ஃப்ளைட்டு வாங்கினேன், நான் இந்த ஊர் சுற்றி பார்க்க போனேன். இதுனா உங்களுக்கு வந்து அந்த தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். என்னோடய பிஎன்எல் போட்டாங்க, என்னோடய ப்ராஃபிட் போன மாதம் எவ்வளோ சம்பாரிச்சேன், அடுத்த மாதம் எவ்வளோ சம்பாரிச்சேன், அடுத்த மாதம் எவ்வளோ சம்பாரிச்சேன், ஒரு வருஷத்தோட என் பிஎன்எல் போட்டு காமிச்சாங்க சார், எனக்கு அட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் புரிஞ்சுங்க, எல்லாராலையும் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியாது, 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியாது. ஏன்னா வெவ்வேறு மனிதர்கள் திறன் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கலாம். நான் யாரையும் குறைக்க விரும்பலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நடக்க கற்றுக்கணும், அதுக்கப்புறம் ஓட கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் ரேஸில் ஒரு ஸ்டெப்பாக போடுங்க. யாரோ ஒருத்தர் வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறான் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியுதான்னு பாருங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 21 நாள் உங்களால் கடைப்பிடிச்சி எங்களை கிளியராக மந்த்லி ரிசல்ட் என்ன வேணா இருக்கட்டும் பரவாயில்ல. சரி, நான் ஒரு 1000 ரூபாய் கேபிட்டல் போட்டு சார் 21 ட்ரேடிங் டேஸ் ஆச்சு, ஒரு மாதம் அந்த 21 ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் வெறும் 50 ரூபா தான் சார் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு மிக அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஃபார்முலா நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாமல் 21 நாள் கடைபிடிக்க முடியாமல் நீங்கள் வந்து திணறீங்க, வேறு ஏதாவது மாற்றி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுலேருந்து மீண்டு வரதுக்கு நீங்கள் எத்தனை சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணிங்க, என்னென்னா பண்ணிங்க. ஏன்னா நம்ம கண்ணு பார்க்குறோம் இல்லையா, சைக்காலஜின்னு சொல்கிறது வெறும் வார்த்தையில் கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு இன்னொருத்தர் யாரோ சொல்லுவாங்க, அவங்க சொன்னால் கேட்கலாம், இவங்க சொன்னால் கேட்கலாம், ஒரு வேலையும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. யார் சொன்னாலும் சரி, என் சும்மா அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சும்மா பார்க்குறதுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, உங்களால் முடியும் பண்ணுங்க. மோட்டிவேஷன் சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதை அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. புரிஞ்சுங்க, உங்களுடைய வின்னிங் ரேஷியோ மேலேயும் ரிஸ்க் ரேஷியோ மேலேயும் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் உங்களால் எந்த செயலும் பண்ண முடியாது. அதை தொடர்ந்து 21 நாள் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா தான் வந்து உங்களால் இடத்துல போக முடியும். அந்த 21 நாள் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் 48 டேஸாக டாஸ்க் மாற்றிங்க. அந்த 48 டேஸ் டாஸ்க் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கே புரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு பாதையில் வந்துடுவீங்க. ஏன்னா ஒரு குறிக்கோள் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும், எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒர்க் ஆகுறீங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்ட்ராட்டஜி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பீங்க. 21 நாள் சொன்னோன்னே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டீங்க, டியூஸ்டேயும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா வெட்னஸ்டே வேறு ஏதாச்சும் பண்ணிவிடுவீங்க. அப்போ உங்களால் அந்த சக்ஸஸை நெருங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது நிறைய பேருக்கு போரிங்காக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, உங்களுடைய நெகட்டிவ் கமெண்ட்டாக கூட தப்பில்லை, பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்லைக் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், தப்பில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுடைய நான் சொல்கிறது பிடிக்கல அப்படின்னா சார் நீங்கள் சொல்ல சும்மா வேஸ்ட் சார், பிடிக்கல அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே சார் நீங்கள் சொல்கிறது எடுத்துக்கிறேன் அப்படின்னா கமெண்ட், உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக உங்களுடைய கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் உங்களோட லைக்கோ அல்லது டிஸ்லைக்கோ எதையாச்சும் பதிவு பண்ணுங்கள். ஓகே.